எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதிக அளவு பணத்தை எப்படி நம்ம சேர்க்கறது, வீட்டில் இருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வெளியில் போய் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. எப்படி நம்ம நமக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது, எப்படி நம்ம பணத்தை ஈர்க்கிறது, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பல எண்ணங்கள் பல பேருக்கு இருக்கும். அவங்கவுங்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கலாம், அதுக்கு எப்படி நம்ம ஒரு அஃபர்மேஷன் சென்டென்ஸ் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேர் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருந்தே தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நோட் எடுத்துக்கணும். அந்த நோட்டில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எனக்கு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. 10 லட்சம்னு போடலாம், அதுக்கு கம்மியாகவும் போடலாம், கூடவும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னு தோணுதோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு பணம் ரொம்ப சுலபமாகவும் எளிதாகவும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எழுதணும். இந்த 2 சென்டென்ஸையும் 21 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். இதை ஏர்லிங் மார்னிங்கும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் 5:30க்கு மேலேயும் எழுதலாம். எழுதி முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி திங்க் பண்ணணும். உங்கள் வீடு ஃபுல்லாக காயின்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியும், பணம் நிறைய புரள்ற மாதிரியும், தங்கங்கள் நிறைய இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ்ல உயர்ந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அது என்னுடையது, இது எங்கள் வீட்டில் இருக்குது, இது எனக்கானது அப்படிங்கிற மாதிரியாக அதை நீங்கள் திங்க் பண்ணி இமேஜினேஷன் பண்ணணும். இது ஜஸ்ட் நம்ம கற்பனை தானே, அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு கற்பனையாக பண்ண தெரியலை அப்படின்னா வீடியோவே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் குபேர மந்த்ரான்னு போட்டிங்கன்னா அந்த பணம் கொட்டுற மாதிரியும் காயின்ஸ் நிறைய குவிஞ்சி கிடக்கிற மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு இமேஜின் ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். குறிப்பாக எதை பற்றினா பணத்தை பற்றியும், பிறருக்கு நீங்கள் உதவி இருப்பீங்க, இல்லை மற்றவங்க உங்களுக்கு உதவி இருப்பாங்க, இது எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும். இது போக ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இதை மினிமம் ஒரு 5 டைம் வர்ற மாதிரி நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி எழுதிக்கணும். அதுக்கு மேலேயும் எழுதுறதுனாலும் எழுதலாம். மினிமம் 5 டைம்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ இருக்கு இல்லையா தலையணை, அதுக்கு கீழே குபேர எந்திராவோ இல்லை காயின், குபேர காயின், ஏதாவது ஒரு லக்ஷ்மி காயின் வச்சுட்டு தூங்கலாம். நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு பில்லோ வச்சுருக்கீங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆள் மனசில் போய் பதியணும். நமக்கோட எண்ணங்கள் பணத்தை நோக்கி தான் இருக்குது, பணத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இருக்குன்ற மாதிரி உங்களுடைய ஆள் மனசில் பதியணும். இல்லை எங்ககிட்ட குபேர எந்திரமும் இல்லை, காயினும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படின்னா அல்டர்னேட்டிவாக இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 528 அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் இருக்குது. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பரு. இந்த நம்பரை நம்ம யூடியூப்பில் டைப் பண்ணோன்னா 528 மந்த்ரான்னு போடுங்க, இல்லைனா 528 ஹீலிங் ஃப்ரீக்வன்சி நம்பர்னு போட்டிங்கன்னா வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்லோ மியூசிக்கில் நல்லா ஹீல் பண்ணுற மாதிரி, நம்ம மைண்டையும் மனசையும் அமைதிப்படுத்துகிற மாதிரியும் உடலை அமைதிப்படுத்துகிற மாதிரியும் நமக்கு இந்த மந்த்ரா ஓடிட்டே இருக்கும். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டும் தூங்கலாம். அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்திலே அமைதியாயிடும். மன அழுத்தம் இருந்தாலுமே உடனே ரிலீஃப் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பரில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை அதிசயம் தரும் அதிர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கான வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ரீ பிரிசி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்கான வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டும் தூங்கலாம். இல்லை மெடிடேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே நீங்கள் தூங்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா அதை 108 டைம் நோட்டில் எழுதி வச்சுட்டும் நீங்கள் தூங்கலாம். இதில் உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். கண்டிப்பாக சூப்பரான ஒரு மிராக்கிள் உங்களை தேடி வரும். இந்த மந்திரமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துக்கான வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்டை போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு அதிசயம் நடந்திருக்கு. இதை 108 டைம்ஸ் டெய்லி எழுதுகிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் கிடச்சிருக்கு, பல்க் அமௌண்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு.
நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்டில். இதை ஜஸ்ட்டு நம்ம ஏதோ எழுதுறது மாதிரி எழுதி இதை 108 டைம் எழுதி வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? அதனால் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மணிக்காக நம்ம ப்ரே பண்ணுற அஃபர்மேஷன்ஸ் தான். அதனால் உங்களுக்கு நான் இப்போ சொன்னதில் எதெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட் புக்கில் 21 டைம்ஸ் எழுத சொல்லியிருக்கேன். அது மார்னிங் இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த டைமில் எழுதிக்கணும். அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை டெய்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.